இஸ்லாமியர் ஒருவரும் வந்து தாக்குதலுக்கு உட்பட்டிருக்காரு, அவரும் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. அப்ப இது எப்படி மத அடிப்படையில இதை வந்து அரசியல் ஆதாயத்துக்காக மத அடிப்படையில நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி திருப்பி விடுறாங்க? இப்படி சில கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. அதாவதுமா நீங்க சொல்லல, நான் சொல்லல, அங்க பாதிக்கப்பட்ட அங்கு இருந்த அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை தான், அங்கு என்ன மதம் சார்ந்தவர்கள் நீங்கன்னு கேட்டு என்னுடைய கணவனை சுட்டாங்கன்றாங்கம்மா. அந்த பெண்மணி போய் சொல்லுதா? சும்மா நீங்க வந்து அங்க இஸ்லாமியர் ஒருத்தர் படுகொலைனா அவர் யாரு? உள்ளூர்ல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பணி செய்யக்கூடிய அங்க வரக்கூடிய கைடு, அங்க இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவர், அவரை எப்படி சுட்டிருப்பாங்கன்னா அதை கேட்டு சுட்டாங்களா கேட்காம சுட்டாங்களான்றதல்ல, அங்கு வந்தவர் ஏதேனும் வந்து தடுக்க போயிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அங்க உள்ளூர்ல இருக்கக்கூடியவராக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் அந்த வெறிப்பிடித்த நாய்கள் சுட்டுட்டான். ஆனால் அங்கு இருந்த ஒவ்வொரு ஆண்களையும் பேரை கேட்டு, உன்னுடைய மாநிலத்தை கேட்டு, உன்னுடைய மதத்தை கேட்டு, நீ களிமா சொல்லு, முஸ்லீம்னு சொன்னா களிமா சொல்லு, அப்படி சொல்லலைன்னா சுட்டுட்டான். இப்போ நடந்திருக்கு, நீங்க இதை மறைக்கிறீங்க. இப்போ இதுல வந்து மோடி அவர்கள் கிட்ட போய் இதை சொல்லுங்க அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. அதாவது பெண்மணி, பாதிக்கப்பட்ட பெண்மணி சொல்லுதுமா, இதை நாங்க சொல்லல, நம்ம அரசு சொல்லல, பாதிக்கப்பட்ட பெண்மணி தான் சொல்றாங்க. இந்த சம்பவத்தை நீங்க போய் மோடி அவர்கள் கிட்ட சொல்லுங்க அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அப்போ அந்த இடத்துல மோடி அவர்களுடைய அரசின் கீழே காஷ்மீர்ல நடத்தப்பட்ட அந்த மாற்றங்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பிடிக்கல இல்லமா, பயங்கரவாதிக்கு பிடிக்கல. நீங்க மாத்தி பேசாதீங்க, நீங்க ஒரு நெறியாளரா பேசுங்க. சொன்னது பயங்கரவாதி மக்கள் சொல்லல, பயங்கரவாதத்தை இந்த ஒரு விஷயம் தூண்டிருச்சுன்னு சொல்றாங்க. கிடையவே கிடையாதுமா. மோடி அவர்கள் இந்த நாட்டை ஒரு வலிமை மிக்க ஒரு பயங்கரவாதத்தை வேற இருக்கக்கூடிய, அதுதான் அவனுக்கு பிடிக்கல. இந்த பயங்கரவாதத்தை காஷ்மீர்ல வேற எடுத்திருக்காரு. அங்க சுதந்திரமாக இன்னைக்கு இத்தனை சுற்றுலா பயணிகள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் அங்கு வருவாய் வந்துட்டு இருக்குமா, அதை பொறுக்கலாம் அவனுக்கு. அப்ப அந்த பயங்கரவாதி என்ன பண்றான், அப்ப இங்க மோடி தான் இதுக்கு காரணம், எனவே இவர்களை கொன்று விட்டு நீ மோடி இடத்தில் சொல்லி என்று சொல்லி இந்த நாடு நல்லா இருக்கிறது பிடிக்காம, இந்த நாட்டில் பயங்கரவாதத்தை வேறறுத்தது பிடிக்காம, காஷ்மீர் சுற்றுலாத்தலமா மாறுறது பிடிக்காத பயங்கரவாதிகளுடைய ஸ்டேட்மெண்ட் இது. காஷ்மீர் மக்கள் ஸ்டேட்மெண்ட் இல்ல. அங்க வந்து சுற்றுலாத்தலம் அதிகமான காஷ்மீருக்கு நல்லதா, தமிழ்நாட்டுக்கு நல்லதா? அங்க சுற்றுலாத்தலம் அதிகமாச்சு வருமானம் வருதுன்னா யாருக்கு வரும்? காஷ்மீர் மக்களுக்கு தானே வரும். அப்ப ஆர்டிகல் 370 இருந்துச்சுன்னா அங்க என்ன சுற்றுலா தலத்துல எந்த மக்கள் நிம்மதியா அங்க வந்து போக முடியும்?